السلام عليكم ورحمة الله وبركاته. இஸ்லாமிய மார்க்க கல்வியின் சிறப்புகள். மார்க்க கல்வியின் மகத்துவம். இஸ்லாம் கல்வியை இரு வகையாக பிரிக்கிறது. ஒன்று உலக கல்வி, மற்றொன்று மார்க்க கல்வி. இதில் மார்க்க கல்வி என்பது ஒரு மனிதன் தன் படைப்பாளனை அறிந்து நேர்வழியில் நடப்பதற்கு மிக அவசியமானதாகும். ஒன்று கட்டாய கடமை. மார்க்க அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாகும். நூல் இப்னு மாஜா 224. 2 சொர்க்கத்தின் வழி. மார்க்க கல்வியை தேடி ஒரு வழியில் சென்றால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தின் பாதையை எளிதாக்குகிறான். நூல் சஹீஹ் முஸ்லிம் 6518. 3 அல்லாஹ் நாடும் பேருதவி. ஒருவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடினால் அவருக்கு தரும் முதல் பரிசு மார்க்க ஞானமாகும். ஹதீஸ்: அல்லாஹ் எவருக்கு நன்மையை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் தீனில் விளக்கம் பெற்றவராக ஆக்குகிறான். ஆதாரம் சஹீஹ் புகாரி, ஹதீஸ் எண் 71. 4 மரணத்திற்கு பின்னும் தொடரும் நன்மை. மனிதன் இறந்த பிறகு அவனது அனைத்து செயல்களும் நின்றுவிடும். ஆனால் அவன் கற்றுக் கொடுத்த மார்க்க கல்வி அவனுக்கு பலன் தந்து கொண்டே இருக்கும். ஹதீஸ்: மனிதன் இறந்துவிட்டால் 3 காரியங்களைத் தவிர மற்றவை நின்றுவிடுகிறன. 1 நிலையான தர்மம். 2 பிறருக்கு பயன்படும் கல்வி. 3 அவருக்காக பிரார்த்தனை செய்யும் சாலிகான நல்ல பிள்ளை. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம், ஹதீஸ் எண் 3084. 5 அறிஞர்கள் நபிகளின் வாரிசுகள். உலகில் கல்வி கற்ற அறிஞர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை இஸ்லாம் வழங்குகிறது. ஹதீஸ்: நிச்சயமாக அறிஞர்கள் நபிமார்களின் வாரிசுகளாவர். நபிமார்கள் தீனாரையோ திர்ஹத்தையோ பணத்தையோ விட்டு செல்வதில்லை. அவர்கள் கல்வியையே விட்டு செல்கின்றனர். ஆதாரம் அபூதாவூத், ஹதீஸ் எண் 3641. திர்மிதி, ஹதீஸ் எண் 2682. 6 படைப்புகளின் பிரார்த்தனை. மார்க்க கல்வி கற்பவருக்காகவும் அதை கற்றுக் கொடுப்பவருக்காகவும் இப்பிரபஞ்சமே துவா செய்கிறது. ஹதீஸ்: மக்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுப்பவருக்காக அல்லாஹும் அவனது மலக்குகளும் வானம் மற்றும் பூமியில் உள்ளவர்களும் ஏன் தனது புற்றுக்குள் இருக்கும் எறும்பும் கடலில் உள்ள மீனும் கூட பிரார்த்தனை செய்கின்றன. ஆதாரம் திர்மிதி, ஹதீஸ் எண் 2685.